ஆப்பு சாப்பிடுற ஏக்கத்துல ஓடியாந்துட்டேன். நம்ம கடையில 9 மணிக்கு மேல ஆப்பு இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன இருக்குதோ சொல்லு. டீயும் வடையும் தான் இருக்கு. அதாவது எடுத்துட்டு வந்து கொடு. ஆப்பந்தான் கையால சாப்பிட முடியல, இதையாவது கையால கூட. சொல்லவே இல்ல. மாமா நீங்க சாப்பிடுங்க. வாங்க குழந்தனாரே, எல்லாரும் என்ன பாக்கும்போது நீங்க என்ன அங்க பாக்குறீங்க? இல்ல தாச்சி, பசங்க இருக்காங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். அவங்க எங்க போறாங்க? எங்க சுத்தியும் இங்கதான் வரணும். இந்தாங்க டீ குடிங்க. என்னது இங்க இருக்கே? அவ வேற பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. டேய், ஆப்ப கடைக்கு சொந்தக்கார வந்துட்டான்டா. இப்ப போயிட்டு அப்புறம் கலிப்பு. டேய் தம்பி, உன் கூட்டாளி புள்ள அங்க நிக்கிறாங்க, நீ இங்க நிக்கிற. வாழைத்தோப்புல நான் வரேனே. என்ன மாப்பிள, தென்னை மரத்துல சாஞ்சு தேன் நிலவை பத்தி யோசிக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் இளநீ இல்லாத மரத்துல சாஞ்சா குழந்தை பிறக்காதடா. டேய் அதெல்லாம் இல்லடா. அப்புறம் என்னடா இங்க பண்ற? அது ஒண்ணும் இல்ல, குளிக்கலான்னு வந்தேன். குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்டே குளிக்க போறேன்னு போய் சொல்றியா? இல்ல மச்சான், நான் எங்க போனாலும் குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன்ல, அதான் குளிக்கிறதுக்கும் குளிச்சுட்டு வந்துட்டேன். டேய், எருமைக்கிட்டே ஏரோப்ளேன் ஓட்டுறியா? இன்னும் மச்சான் நம்பு. உலகத்திலே குளிக்கிறதுக்கு குளிச்சுட்டு போற முத ஆள் நீதான்டா. இவனும் குளிக்கிறதுக்கு குளிச்சுட்டு போறானோ? ஏண்டா ஓ ஆள்னு சொன்ன, ஒண்ணுமே பேசாம போறா? அதானே. அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஒரே ஒரு வாட்டி தொட்டதோட விட்டேன்ல, அதான் கோச்சிட்டு போறான்னு நினைக்கிறேன். ஹலோ. உன்னத்தா கூப்பிடுறா. போ. ஏமாச்சான், இவன் குளிக்க வந்தானா குளிக்கிறத பார்க்க வந்தானா? கும்மி அடிக்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன சொன்னாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? இல்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுறத கேட்டேன், தொலைச்சு போடுவேன். தொலைச்சு எப்படி வா மாப்பிள. என்னடா சொன்னா? அது ஒண்ணுமாடா. ஏய், என்னன்னு கேக்குறோம்ல, சொல்டா. இல்ல மச்சான், வேணாம் சொன்னா வருத்தப்படுவீங்க. ஏய் பரவாயில்ல சொல்லு. இல்ல, நமக்குள்ள நடக்கிற விஷயத்த ஏன் கண்ட நாய்கிட்ட எல்லாம் சொல்றேன்னு சொன்னா. வாஸ்தவமா தானே சொல்லியிருக்கா. நீ எதுக்கு கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், அவ கண்ட நாயின்னு சொன்னது நம்மள இல்லையே. அவ விரலாட்டி வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்லடா, குளிக்க போறேன், வேணா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம வான்னு கூப்பிட்டா. நீ என்ன சொன்ன? நான் முடியாதுன்ட்ட. ஏண்டா? நாம தான் அதான் வேணான்ட்டேன். இந்த கதையெல்லாம் வேற எவன்டா போய் சொல்லு. இது வரைக்கும் எத்தனையோ பிள்ளைகளை ஊருக்குள்ள நீ தொட்டிருக்கேன்னு சொன்ன, அதெல்லாம் நாங்க நம்பிட்டோம். ஆனா இந்த பிள்ளைய நீ தொட்டிருக்கேன்னு சொன்னா நாங்க நம்ப மாட்டோம். இப்ப என்ன, நான் அவ கூட அந்த மாதிரி இருக்கிறத நீங்க பாக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. இங்க நின்னு பாருங்கடா, பக்கத்துல நின்னு பாக்க வச்சா அவ என்ன தப்பா நினைக்க மாட்டா. உன்னோட இந்த ஒழுக்கத்துக்காக தான் உனக்கு எல்லாம். நீ போ மச்சான், நாங்க பாத்துக்கிறோம். இங்க நின்னு பாத்துக்கிறோம்னு சொன்னோம்டா. மாப்ள, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். டேய், மறுபடியும் ஆல் தி பெஸ்ட். போய் மறைங்கடா, நீ போட விடு.
நாம இங்க பார்க்க தான் வந்தோம். எதுக்கு இங்க வந்த? குளிக்கலான்னு வந்தேன். மோட்டர் எல்லாம் ஓடாது. ஏன்? கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணா பார்க்கட்டுமா? ம். எப்படியோ உள்ளே வந்துட்டோம். இவனுங்க வேற வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவளை எப்படி உள்ளே கூப்பிடுறது? ஐயோ, ஏங்க ஒரு நிமிஷம் உள்ளே வர முடியுமா? எதுக்கு? இல்லை, கரண்ட் போல, பியூஸ் தான் போயிடுச்சு. பியூஸ் கம்பி வேணும், கொஞ்சம் வந்து எடுத்து கொடுங்களேன். தள்ளு. உள்ள போய் 10 நிமிஷம் ஆச்சு. நிமிஷம் 30 செகண்ட் ஆச்சு. ஏங்க கொஞ்சம் என்ன பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்க? தென்னை மரத்துல தேங்காய் எப்படி பிறக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன நக்கலா? அது ஒண்ணு இல்ல, எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா அதான் வந்தோம். நீங்க எதுக்கு வந்தீங்க? எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா அதான் வந்தோம். இயற்கை நம்மள எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கு பாத்தியா கோபால்? இல்ல, உங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா, எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா, நீ ஒரு வார்த்தை சொன்னா ஒண்ணா என்ன குளிக்கலாம்னு சொல்ல வந்தேன். நாங்க பன்னிக்குட்டி கூட எல்லாம் குளிக்கிறது இல்ல. ஆனா நாங்க கண்ணுக்குட்டியோட எல்லாம் குளிப்போம். வாங்கடி போலாம். ஏய் ராசாதி நில்லுப்ல. ஏய் சீப்போ எப்ப பார்த்தாலும் நீ போயிட்டு இருக்க. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஏய் உள்ள ரெடி பண்ணீங்க? ஃபீஸ் போட்டோம். ஃபீஸ் போட்ட மாதிரி தெரியலையே. அடச்சி வாய் மூடு. என்னடா இப்போ நம்புறீங்களா? நம்பிட்டோம்டா. எந்த ஒரு மனித பிறவியும் செய்யாத ஒரு விஷயத்தை நீ நட்புக்காக செஞ்சிருக்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. உனக்கு என்ன கைமாறு செய்ய போறது தெரியலடா. ஒரு விளக்கு மாறு கொடுங்க. என்னடா சொல்ற? உங்களை விளக்குதான். டேய், இனிமே நட்பை சந்தேகப்படுங்க. இந்த நண்பனை எங்களை மன்னிச்சிடுறா. ஆமா, அந்த பிள்ளைய எப்போ எங்க எப்படா பார்த்த? One fine morning at 6:30 AM ஒக்கூர் ஏரிக்கரை. அடச்சி, அறிவில்லை உனக்கு? ஒரு பிள்ளைய அங்கேயா போய் பாப்ப? அட அது இல்லடா. அப்புறம் அது ஆளு ஒன்னையே பாத்துட்டு போறாடா. யாழ் என்னைய பார்க்காம உன் முகரே வா பாப்பா. அப்ப போய் பேச வேண்டியதானே? ஐயோ வேணாண்டா. ஏண்டா? மோட்டர் ரூம் கூடுவா, போனா புரட்டி எடுத்துருவா. புரட்டி எடுப்பாளாம்டா. அதுக்கப்புறம் ஹலோ என்னையா? நானா? டேய் 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 அடங்குங்க. என்ன அப்பப்போ ஓ மோட்டர் ரூமுக்கு வா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச. என்னடா சொன்னா? நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களாடா? என்னது? அவன் மோட்டர் ரூம் கூப்பிடுறான். போனா என்ன பண்ணுவானே தெரியல.
வர சொன்னீங்க? இலை போட்டு சாப்பிடுறதுக்கு. போகும்போதும் வரும்போதும் எதுக்கு என்ன ஊத்து ஊத்து பாக்குற? அன்னைக்கே சொன்னலங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு. அழகா இருந்தா பேசாம பாத்துட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க? அப்பதாங்க பசங்க நம்மள மதிப்பாங்க. ஓ, அப்ப பசங்க மதிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இம்புட்டு அழகா இருக்க உங்களையே பாத்துருக்கேன்னா மச்சான் எம்புட்டு புள்ளைய பாத்துருப்பேன்னு பசங்க நினைப்பாங்கல்ல. நினைப்பாங்க காரி துப்புவாங்க. அட நீங்க வேறங்க. இப்பெல்லாம் எந்த புள்ளையும் பாக்கலன்றது இல்ல மரியாதை, எத்தனை புள்ளைய பாத்துருக்கோன்றதா இருக்கு மரியாதை. அப்ப நீ இது வரைக்கும் எத்தனை புள்ளைய பாத்திருப்ப? நான் யாரையும் பாக்கலங்க. ஏன்? யாரும் கிடைக்கல. ஓ, அப்ப நீ வெறும் வெத்து வேட்டா? ஏங்க சத்தம் போட்டு பேசாதீங்க, யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. ஏன்? பார்த்தா என்ன? பார்த்தா என்னவா? நான் வெத்து வெட்டு வெளியே தெரிஞ்சா என் மான மரியாதை கௌரவம் எல்லாம் என்ன வருது? இப்படி இருக்க மாட்டானே. என்னாச்சு? பம்பு செட்டு பழுது அடைஞ்சிருச்சோ? இங்க என்னடா பண்ற? என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. சரக்குமா? சரக்கா? ஏய், நீ ஒன்லி ஒன் அதானடா? ஆனா அது இப்ப கிடைக்காதுல்ல, அதான் ஜஸ்ட் இது. ஏய் மச்சான் ஆசைப்பட்டான்ல, 3 புளி முட்டையை வித்தாது நான் உனக்கு பார்ட்டி கொடுக்குறேன்டா. நீ என்னடா புளி முட்டையை விக்கிறது வெண்ண? நான் என் மாப்பிளைக்கு எருமையை வித்து பார்ட்டி கொடுக்குறேன்டா. ஏய் உங்க அப்பா எருமையை விற்க விட மாட்டாருடா. அப்ப ஒண்ணு அத்தாச்சிக்கிட்டு அடகு வச்சாவது மாப்பிளைக்கு பார்ட்டி கொடுக்குறேன்டா. வாடா மாப்பிளை. அதெல்லாம் வேணாடா. அப்ப இங்க வாங்கிட்டு வந்துரும் மச்சான். அதுக்கு இல்லடா, சரக்கு நல்லா இருக்குமான்னு டவுட்டா இருக்கு. ஏய் நல்லா இருக்கும்டா, நிறைய தடவை நான் குடிச்சிருக்கேன். ஓசியில குடிச்சா சரக்கு இல்ல, ஒண்ணுக்கு கூட நல்லா தான் இருக்கும். மூடு. இப்ப என்ன பண்றது? அப்போ மிலிட்டரி சரக்கு? அந்த மாதிரி ஏதாவது. வெண்டைக்காய் சாப்பிட்டியா? நாம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம்? பாட்டில் திருட வந்திருக்கோம். ஆமா, பாட்டில் எப்படி திருடுறது? அப்படி கேளு. சத்தமே வேணாம கால் எடுத்து வச்சு பைய நடந்து வரணும். புரியுதா? எங்கடா போற? பாட்டில் திருட எப்படி நடக்குன்னு சொன்னீங்க, அதான் நடந்து காட்டுறேன். இவன் யாரா டீம்ல சேர்த்தது? சேர்த்தவன செருப்பால் அடிக்கணும். நீ தாண்டா சேர்த்த. டேய் இருங்க, நானே பாத்துக்கிறேன். அது இல்லடா, மேலே குத்தணும். கொன்றுவேன். சரி சரி, நீயே போய் சேஃப்டி எடுத்து போ. போனவன இன்னும் ஆளக்கானா? அந்த ஆளை எங்கேயாவது பதுக்கி வச்சிருப்பான்டா. ஏய், அந்த ஆள் என்ன நம்மள மாதிரி திருடனா? ஓனரா? என்ன அங்க? சும்மா. என்ன சும்மா? இல்ல, அப்பா வீட்லயே இல்லையா? இல்ல, ஏன்? சரக்கு வாங்கலான்னு வந்தேன். இது என்ன கடையா? கண்ட நேரத்துக்கெல்லாம் சரக்கு வாங்குறதுக்கு? நான் கண்ட சரக்குலாம் சாப்பிட்றது இல்லை, அதான். ஒரே ஒரு பாட்டில் ப்ளீஸ். ஏய், எனக்கு என்னமோ மாப்பிள்ள சரக்கு தேட வந்த மாதிரி தெரியல. என்ன சரசத்துக்கு வந்த மாதிரி இருக்கு.
டேய் மச்சான் பால் இல்லடா சரக்கு. வழி இந்த பக்கம். என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா, பித்த வந்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நீ பித்த வாந்தியது பிள்ளை வாந்தியதுன்னு. சாரிம்மா, இனிமே கலைக்க முடியாது. ஐயோ, அது எப்படியாவது கலைச்சிடுங்கம்மா, இல்லன்னா எங்க ஊர்ல எங்க மான மரியாதை எல்லாமே போயிடும். மான மரியாதைய பார்த்தா உயிர் போயிடும். பரவாயில்லையா? சொல்லுடி, யார் அவன்? சொல்லுங்கல. யாரடி அவன்? மச்சக்காலம்மா. மச்சக்கால. அந்த பையன் போய் போய் படிக்கிறதுக்கு போனல, அங்க யாரும் கிடைக்கலையா? சரி, போய் அவன்கிட்ட பேசுங்க. வேண்டாமா? ஏன்? இல்ல, நான் அவன்கிட்ட பேசினா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்வாமா. அதான் ஏன் கேக்குற? அவ அப்படிதாம்மா. நான் பேசுறேன். என்னடா ரொம்ப நேரமா ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்க? ஜோக்கர் வந்துருச்சா? இல்லடா, எல்லாமே ராணியா வந்திருக்கு. ராணின்னு சொல்லாதடா, ராணிகளா வந்திருக்குன்னு சொல்றான். டேய், ஏன்டா தப்பா பேசுற? எது டப்பா டேடாடிங்களாவா? இத மாற்றத்துக்கு யார் காரணம்? ஆதான்டா. ஆமாண்டா, அவளை நான் என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து வேற எதையுமே பார்க்க பிடிக்கல. ஏண்டா? நான் அவளை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்டா. லவ்வா? டேய், இனிமே லவ் பண்ணி என்னடா பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. ஆமால, காடு போடு. அதெல்லாம் எப்பயோ போட்டாச்சு, ஆடு. ஏடு. டேய், மகா அம்மா வராங்கடா. டேய், நம்ம இங்க பேசுனது வீடு வரைக்கும் கேட்டுச்சோ? சரி.
தம்பி உன்னை தான்ப்பா பார்க்கலான்னு வந்தேன். சொல்லுங்க அத்தை. இல்லை கொஞ்சம் தனியாக பேசணும். போடா. என்னடா சரக்கு ஆட்டை எப்படி தெரிஞ்சிருச்சோ? தம்பி நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்க மாட்டியே? என்னத்த பரவாயில்ல சொல்லுங்க. உனக்கு மகாவை பிடிக்குமாப்பா? ஆமாத்த. அதான் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொன்னா. ஐயோ அதிகமாலாம் இல்லை அத்தை. 2 டைம் பேசியிருக்கேன் அவ்வளோதான். ஒரு வாட்டி பேசினா கூட ஒரு சில பொண்களுக்கு அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு. என் பொண்ணு கூட அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். எந்த மாதிரி? என்ன தம்பி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறேன்? ஐயோ உண்மையில எனக்கு தெரியாத. தப்பா ஒண்ணு இல்லப்பா, நீ அப்பா நான் அப்பாவை போறேன். என்னத்த சொல்றீங்க? ஆமாப்பா, மகா இப்ப முழுகாம இருக்கா. முழுகாம இருக்காளா? ஆமாப்பா. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்ன விளையாடுறீங்களா? நான் இப்ப விளையாடுறேன், நீ விளையாடுறதால தான் பிரச்சனையே. எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. எது பேசினாலும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பேச என் பொண்ணு சொன்னா நீ அப்படிதான் பேசுற. இது எப்படி பாத்துக்கணுமோ நான் அப்படி பாத்துக்கிறேன். என்னது அந்த பிள்ளையா? அந்த பொண்ணா? எது அந்த பொண்ணா? அட அந்த பொண்ணு தான்ப்பா. எப்பா மச்சக்கால, அந்த பொண்ணை நீ தான் கெடுத்தேன்னு சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன் தலைவரே, நான் இல்ல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டுக்கங்க. அப்ப அந்த பிள்ளைய வர சொல்லுங்கப்பா. யார் என்னன்னு நேர்ல வச்சே கேட்டுருவோம். பாப்பா, அங்க நிக்கிறவங்கள யாருன்னு சொல்லு. பயப்படாம சொல்லு. நாயே தலைவரே, போய் சொல்றா, போய் சொல்றா. வேணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. டேய் சொல்டா. ஆமாங்க ஐயா, அவங்க 2 பேரும் மோட்டர் ரூம்ல ஒண்ணா இருந்ததை எங்க கண்ணால பார்த்தோம்யா. ஆமாங்கய்யா, அவங்க 2 பேரும் மோட்டர் ரூம்ல பேசிட்டு இருந்ததை நாங்களும் பார்த்தோம். ஆமாங்கய்யா, நாங்க கூட ஒரு நாள் ராத்திரி தனியா கூட்டி போனதை பார்த்தோம். பார்த்தோம்னா ஏம்பா, உன் கூட இருக்கிறவங்களே இப்படி சொல்றாங்க, இதுக்கு என்ன சொல்ற? ஐயோ தெரியாம பேசுறாங்க, உண்மையிலே நான் தப்பு பண்ணல. எப்பா மாரிமுத்து, உன் பையன் என்ன இப்படி சொல்றா? என்கிட்டயும் அதை தாங்க சொல்றான். இப்ப என்ன பண்ணலாம்? பஞ்சாயத்து என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். அப்பா அதை எடுத்துட்டு வா. ஓ